நண்பர்களே வணக்கம். இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு வெறித்தனமான கில்மா படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் கொஞ்சம் கேளுங்க. ஒரு அழகான பொண்ணுக்கு ஒரு கேன மாதிரி ஒரு புருஷன். இவங்க சொந்தமா வீடு கட்டுறதுக்காக பேங்க்ல பெரிய ஒரு அமௌண்ட் லோன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த புருஷனோட வேலை போனதால இப்போ பேங்க்ல லோன் கட்ட முடியல. திங்கிற சோத்துக்கு கூட காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மேட்டர் வெறி பிடிச்ச பணக்கார கிழவன் இந்த பொண்டாட்டியோட அழகுல மயங்கி ஒரு கில்மாவான ஒரு விஷயத்த சொல்றான். டேய் தம்பி, உன் பொண்டாட்டிய ஒரு நைட்டுக்கு என்கிட்ட அனுப்பி வைடா. ஒரு நைட்டு மேட்டருக்கு நான் 8 கோடி ரூபாய் தரேன். அப்படி ரொம்ப கில்மாவான எல்லைய மீறி மேட்டர் போடுற ஒரு ஆஃபர் வைக்கிறான் இந்த பணக்கார கிழவன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த புருஷன் பொண்டாட்டிய அனுப்பி வச்சானா? இந்த பணக்கார கிழவன் நல்லா மேட்டர் போட்டு கதற விட்டானா? அப்படின்ற ரொம்ப த்ரில்லிங்கான ரொம்ப மஜாவான ஒரு சஸ்பென்ஸ் படத்தோட கதையை சொன்ன படம் தான் இண்டிசென்ட் ப்ரொபோசல். நண்பர்களே, இப்போ படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அழகான புருஷன் பொண்டாட்டிய காமிக்கிறாங்க. இவங்க இப்போ வாடகை வீட்டுல இருக்காங்க. காசு அதிகமா இல்ல. புருஷன் ஒரு மேஸ்திரியா வேலை செய்யறாரு. பொண்டாட்டி ஒரு சின்ன ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு சம்பளம் பெருசா கிடையாது. அதனாலதான் ஒரு வாடகை வீட்டுல இப்ப குடியிருக்காங்க. ஆனா சொந்தமா வீடு கட்டணும், சொந்தமான வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால பேங்க்ல லோன் எடுத்து ஒரு வீடு ஒண்ணு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியா போகும், நம்மளால பேங்க் லோனோட இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவசரப்பட்டு லோன் எடுத்துட்டாங்க. அப்படி எல்லாம் நல்லபடி போயிட்டு இருக்கும்போது இந்த புருஷனை வேலையை விட்டு தூக்குறாங்க. அவனோட வேலை போயிடுது. அதே மாதிரி இந்த பொண்டாட்டியோட வேலையும் போயிடுது. இப்போ பேங்க் லோன் கட்ட காசு இல்ல, வீடு வாடகை கொடுக்க காசு இல்ல, சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை. காசுக்கு என்ன பண்றது அப்படின்னு எவ்வளவு யோசிச்சு பார்த்தோம், இவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல. இன்னும் ஒரு மாசத்துல லோன் வாங்கின இஎம்ஐ அமௌண்ட்டை நீங்க கட்டலன்னா உங்க வீட்டையும் நிலத்தையும் பேங்க் எடுத்துக்கும் அப்படின்னு பேங்க்குக்காரங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த புருஷன் பொண்டாட்டிய பயங்கரமா பயப்படுத்துறாங்க. இவங்களும் என்ன பண்றதுன்னே தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒண்ணுமே செய்ய முடியாம தவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு காம வெறி பிடிச்ச பணக்கார கிழவன் இந்த பொண்டாட்டிய பார்த்து அவளோட அழகுல அப்படியே மயங்குறான். இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி மேட்டர் பண்ணணும் அப்படின்னு துடியா துடிக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த புருஷன் பொண்டாட்டியோட காசு பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் இந்த பணக்கார கிழவனுக்கு தெரிய வருது. அந்த சான்ஸ ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். அப்புறம் ரொம்ப ஓப்பனா சொல்றான், ஒரு நைட்டு உன் பொண்டாட்டிய நீ அனுப்பி வச்சனா உனக்கு நான் $1 மில்லியன் தரேன். அதாவது நம்ம இந்தியன் காசுல சொல்லணும்னா ஒரு நைட்டுக்கு 8 கோடி ரூபாய். இந்த ஒரு அமௌண்ட் நான் தரேன், உன் பொண்டாட்டியை அனுப்பி வை அப்படின்னு ரொம்ப ஓப்பனா இவன் பேசுறான். இவன் இப்படி பேசுனதும் இந்த புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது. ஏன்னா இவங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு பெரிய மனுஷன் இவ்வளவு மோசமா பேசுறானே அப்படின்னு. இந்த ஆஃபரை கேட்டதும் முதல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு புருஷனும் பொண்டாட்டியும் ரொம்ப நேரம் யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வேற வழி தெரியல, இதை செஞ்சலாம், அவன் கூட படுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மறுநாளே இந்த பணக்கார கிழவனோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த கிழவன் சொன்ன மாதிரியே இந்த பொண்டாட்டிய அங்க விட்டுட்டு இந்த புருஷன்காரன் அங்கிருந்து போயிடறான். அவன் போன உடனே இந்த பணக்காரன் இந்த பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காஸ்ட்லியான ஒரு போட்டுக்கு போறான். அங்க போய் ராத்திரி ஃபுல்லா ரொம்ப ஜாலியா உல்லாசமா குதூகலமா மேட்டர் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணி வெளுத்து வாங்குறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அவன் சொன்ன மாதிரியே 8 கோடி ரூபாவை இவங்களுக்கு கொடுக்கறான். ஆனா இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த புருஷனோட தூக்கம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அவனோட நிம்மதியும் போயிடுச்சு. அவன் பொண்டாட்டிக்கு என்ன நடந்தது, எத்தனை பேரு அவளை தாக்குனானுங்க, எப்படி எல்லாம் செஞ்சானுங்க, என்னெல்லாம் பண்ணி கதற விட்டானுங்க அப்படின்ற அந்த நினைப்பு, அந்த கேவலமான கற்பனை கதைகள் அவன் மைண்ட்ல பயங்கரமா ஓடுறதால அவனால லைஃப்ல வேற எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணவும் முடியல, எதை பத்தியும் யோசிக்கவும் முடியல. எந்நேரமும் அன்னைக்கு ராத்திரி அந்த போட்ல என்ன நடந்தது, எப்படி எல்லாம் மேட்டர் பண்ணாங்க, அந்த ஒரு திங்கிங் மட்டும்தான் இவன் மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் ஓடிட்டு இருக்கு. இதை யோசிச்சு யோசிச்சு இவனுக்கு தூக்கம் வராதால டைரக்டா பொண்டாட்டிக்கிட்டே கேட்கறான். ஆனா அவளும் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், வேற என்ன வேணாலும் கேளு, என் லைஃப்ல நான் எதை வேணாலும் சொல்றேன். ஆனா அன்னைக்கு நைட்டு அந்த போட்ல என்ன எப்படி எல்லாம் மேட்டர் பண்ணானுங்க, எப்படி எல்லாம் கதற விட்டானுங்க, எத்தனை பேரு என்ன பல பல ஆங்கிள் தாக்குனானுங்க, அது மாதிரி எந்த டீட்டெயிலும் நான் சொல்ல மாட்டேன். அப்படியே நான் அதை சொல்லிட்டாலும் உன்னால இதோட தூங்கவே முடியாது, சாப்பிட கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேற லெவல் விஷயம் அது. அதை மட்டும் என்கிட்ட கேட்காத ப்ளீஸ், இந்த பேச்சை திரும்பவும் எடுக்காத அப்படின்னு பொண்டாட்டி கெஞ்சி கெஞ்சி அழுவுறா. இதெல்லாம் கேட்டதும் இவன் தூக்கம் இன்னும் கெட்டு போயிடுச்சு. அவனால வேற எதுவுமே யோசிக்கவே முடியல. அப்படி என்ன தாண்டா நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க துடியா துடிக்கிறான். ஆனா என்ன பண்ண, இந்த விஷயம் பொண்டாட்டிக்கும் அந்த போட்ல இருந்தவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு
அப்படின்னு பயங்கரமா யோசிக்கிறான். இதை எப்படியாவது தெரிஞ்சே தீரணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறான். அப்படியே 2-3 நாள் ஓடி போகுது. இந்த புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில முன்ன இருந்த மாதிரி எந்த விதமான காதலும் அன்பும் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த பொண்டாட்டி ரொம்ப டிஃபரெண்டா இப்போ நடந்துக்கிறா. அடிக்கடி யாருக்கோ போன் பண்றா. ஆனா புருஷன் வந்ததும் போனை கட் பண்றா. அது மாதிரி சந்தேகம் வர்ற மாதிரி இவ ஏதோ தில்லாலங்கடி வேலை செய்யறா, வேற யார் கூடவோ இவளுக்கு ஒரு கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு இந்த புருஷன் பயங்கரமா சந்தேகப்படுறான். அவன் சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த பொண்டாட்டியோட பேக்ல இருந்து அந்த பணக்கார கிழவனோட விசிட்டிங் கார்டும் அதுல அவன் போன் நம்பரும் எழுதியிருக்கு. அதெல்லாம் இவனுக்கு கிடைக்குது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் பொண்டாட்டி திரும்பவும் அந்த பணக்கார கிழவன் கூட டிக்கிலோனா விளையாட்டு விளையாடுறா. அவன் கூட மஜாவா குஜாலா இன்னும் பல விஷயங்களை நமக்கே தெரியாம செய்யறா அப்படின்னு இந்த புருஷன்காரன் பயங்கரமா சந்தேகப்பட்டு அதை எல்லாத்தையுமே பொண்டாட்டி கிட்ட வந்து கேட்டு ரொம்ப அசிங்கசியமா அவளை திட்டி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையாயி இந்த புருஷன்காரன் இந்த பொண்டாட்டியை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போறான். இந்த புருஷன் போனதும் இந்த பொண்டாட்டியும் அப்படியே மனசு உடைஞ்சு போறான். என்னடா இவன் நம்மள சுத்தமா நம்பவே மாட்டான், நம்ம மேல இவனுக்கு இவ்வளவுதான நம்பிக்கை அப்படின்னு அவளும் தேம்பி தேம்பி அழுவுறா. அப்படியே 2-3 நாள் ஓடி போகுது. இந்த பணக்கார கிழவன் சும்மா இல்லாம அவனுக்கு அரிப்பு தாங்கல போல. அன்னைக்கு போட்ட மேட்ரு அந்த அளவுக்கு ரொம்ப மஜாவா ஒரு நெருப்பு மாதிரி இருந்ததால நம்ம ஹீரோயினை தலைவரால மறக்கவே முடியல. இவளை தேடி கண்டுபிடிச்சு திரும்பவும் இவகிட்ட வந்து அன்னைக்கு போட்டுல நம்ம ரொம்ப மஜாவா குஜாலா இருந்தோம், அதே மாதிரி இன்னொரு தடவை விளையாடலாமா, நீ எவ்வளவு காசு கேட்டாலும் நான் தரேன், உன்னை போட்டு என்ஜாய் பண்ண மாதிரி நான் இது வரைக்கும் எங்கேயுமே என்ஜாய் பண்ணதே இல்லை, அந்த இன்பமான இரவு எனக்கு திரும்ப வேணும், இன்னொரு தடவை பண்ணலாம் அப்படின்னு இவ காலில் விழுந்து கெஞ்சுறான். நம்ம ஹீரோயினும் என்ன பண்றதுனே தெரியாம இவனோட இந்த காசு பவர் செல்வாக்கு இதெல்லாம் பார்த்து மயங்கி ஒத்துக்கிட்டு அவன் கூடவே போயிடுறா. அப்புறம் என்ன ராத்திரி பகல்னு பார்க்காம பல நாட்கள் துவைச்சு எடுக்கிறான் போட்டு. மேட்டர்னா மேட்ரு எல்லைய மீறின ஒரு வேற லெவல் மேட்ரு. நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. ஏன்னா இவன் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு மட்டுமே லட்சக்கணக்கில் செலவு பண்றான். அவன் கிட்ட இருக்கிற பணம் பதவி செல்வாக்கு இதெல்லாம் பார்த்து மயங்கி அவன் கூடவே அவனோட ஒரு ஐட்டமா மாறி அவனுக்கு பல இன்பங்களை வாரி வழங்கி அவன் கூடவே அப்படியே செட்டில் ஆயிடுறா. தினமும் வெறித்தனமான மேட்டரை போட்டுக்கிட்டு அந்த பணக்கார கிழவன் கூட ஒரு உல்லாசமான உறவுல நம்ம ஹீரோயின் ரொம்ப ஜாலியா அவளோட வாழ்க்கைய ஒரு ராணி மாதிரி வாழ ஆரம்பிக்கிறா. அப்படி இவளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு மேட்டர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பணக்காரன் ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது இவனுக்கு இது மாதிரி இன்னும் 100கணக்கான வப்பாட்டிக உலகம் ஃபுல்லா இருக்காங்க. எங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம் மேட்டர் பண்ணாலும் நீ கொடுக்குற அந்த இன்பம் வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரியுது. இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இவன் கூட இருந்தோம்னா இவனுக்கு இருக்கிற அந்த 100கணக்கான வப்பாட்டிங்க கூட நானும் ஒரு ஐட்டமா தான் கடைசி வரைக்கும் வாழ முடியும். இந்த பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பணக்காரனோட பொண்டாட்டியா ஒரு ராணி மாதிரி வாழலாம் அப்படின்னு அவ போட்ட கனவு எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுச்சு. இது மாதிரி கேவலமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நான் அது மாதிரி ஐட்டக்காரி கிடையாது, இது வரைக்கும் போட்ட மேட்டர் எல்லாம் போதும், இனிமே என்ன நீ மேட்டர் போட முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கிழவனுக்கு கடைசியா 2-3 உம்மாவை கொடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. அங்கிருந்து நேரா ஒரு பஸ்ல ஏறி இவளோட புருஷன் கிட்டே வந்துடுறான். இங்க வந்து அவன் காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்கறான். இவனும் இவளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்பி எல்லாத்தையும் மறந்து அவளை மன்னிச்சு திரும்பவும் அவனோட மனைவியா ஏத்துக்கிறான். அப்படியே இந்த படத்தை முடிச்சுக்கிறாங்க. என்ன நண்பா, இந்த படத்தோட கதை எப்படி இருந்தது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நண்பர்களே, வேறொரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.